ஹல்லேலூயா. கர்த்தரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்தன் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவிருக்கிறேன். பிரியமானவர்களே, சௌக்கியமாக இருக்கிறீங்களா? இந்த நாளிலும் கூட நம்மை சந்திக்கும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். கிருபை செய்த தேவனுக்கு அவன் எல்லாரும் ஒரு மனதோடு கூட இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்ல, இயேசப்பா உமக்கு நன்றி. ஆண்டுடைய சமூகத்துக்குள்ளே என் அன்பு தேவ பிள்ளையே, நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையில் பலரால் நாம் தள்ளப்பட்டிருக்கலாம், ஒதுக்கப்பட்டிருக்கலாம், புறம்பாய் பேசப்பட்ட நிலைமையில் நம்முடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் வேதம் என்ன சொல்லுகிறது? சங்கீதங்களின் புஸ்தகம் 118வது சங்கீதம் 22வது வசனம், வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே, இது எதுக்கும் உதவாது அப்படின்னு சொல்லி அந்த கொத்தனார் தள்ளி வைத்தான் பாருங்க. ஆனால் அதே கொத்தனார் தள்ளின அந்த கல்லை தேடுவார். ஏதாவது ஒரு மூலையில் ஒரு சின்ன கேப் இருக்கும், அதை அடைப்பதற்கு அந்த கல் தேவைப்படும். இன்றைக்கு கூட உங்கள் வாழ்க்கையில் யாரால் நீங்கள் தள்ளப்பட்டிருக்கிறீங்களோ அவர்களுக்கு மத்தியிலே கர்த்தர், நீங்கள் அவர்களுக்கு தேவையாகும்படியாக தேவனாகிய கர்த்தர் அங்கே ஒரு குறைகளை வைப்பார். யார் தள்ளினார்களோ அந்த இடத்திலே, அந்த குடும்பத்திலே, அந்த நபருக்குள்ளாக ஒரு குறையை வைப்பார், ஒரு விடுதலையற்ற காரியத்தை வைப்பார், பல போராட்டங்களை வைப்பார், நிந்தைகளை வைப்பார், வெட்கத்தை வைப்பார், அசிங்கத்தை வைப்பார், பலவிதமான வியாதியின் கிரியைகளை உண்டாக்குவார். பொல்லாத காரியங்கள், பிசாசுடைய காரியத்தை அங்கே உட்புகுத்துவார். அப்பொழுது உன்னை தேடி வருவார்கள். அல்லேலூயா. என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது என்று சொல்லி அன்றைக்கு தான் தெரியும், என் அன்பு தேவ பிள்ளையே, உனக்கே தெரியும், ஆகாதென்று தள்ளின என்னை இந்த கல்லை கர்த்தர் இப்போ அந்த இடத்துல தலைக்கு மூளைக்கல்லாய் வைத்திருக்கிறார். வைக்க வச்சிட்டார் அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் ஆண்டவர் அப்படிப்பட்ட விசுவாசத்தில் நீங்கள் இருக்கும்படியாக, யார் உங்களை தள்ளியிருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நாள் அவர்கள் உன்னை தேடி வருவார்கள். என் அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு புருஷன் உன்னை தள்ளி வைத்திருக்கலாம். நிறைய ஜெப விண்ணப்பங்களை என் காதார கேட்குற, நேரடியாக பேசுகிறேன். டைவர்ஸ் என் அன்பு தேவ பிள்ளையே, தள்ளு சீட்டு இன்றைக்கு அது கர்த்தருக்கு அருவருப்பானது. இப்படிப்பட்ட காரியத்தில் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். ஏன்னா போன வாரம் கூட ஒரு நல்ல ஒரு செய்தியை கேட்டேன். ஊழியத்தை முடிச்சுட்டு வரும்போது பஸ்ஸில் ஒரு சகோதரி இப்படியா சொன்னாங்க, பாஸ்டர், டைவர்ஸுக்குள்ளாக நாங்கள் போய்கிட்டு இருந்தோம், ஆனால் இந்த முறை அதாவது விசாரணைக்கு எங்களை அழைக்கும் பொழுது நாங்கள் சமாதானமாகிவிட்டோம் என்று சொல்லி அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க. பிரியமானவர்களே, அந்த புருஷன் பாருங்கள், தம் மனைவிக்கு ஹோட்டல் இட்டு போய் சாப்பாடு, தம் பிள்ளைக்கு சாப்பாடு வைத்து கர்ப்பிணியாக இருக்கிறாங்க அந்த சகோதரி, 2வது குழந்தைக்கு 6வது மாதமாக ஏதோ. என் அன்பு தேவப்பிள்ளை, எந்த நிலைமையில் அவங்க அழுதுருப்பாங்க. இப்போது 2 வாரத்துக்கு முன்னாடி ஜெப விண்ணப்பம் கொடுத்தார்கள். ஜெபித்து அவர்களுக்காக, புருஷன் உன்னை தேடி வருவார், நீங்கள் சேர்ந்து வாழ்வீங்கள்னு சொல்லி. போன 3 நாளுக்கு முன்னாடி என் அன்பு தேவப்பிள்ளை, நான் நாமக்கல் முடிச்சுட்டு திருச்சி பஸ் ஏறுவதற்காக திருச்சி வண்டியில் வந்துட்டு இருக்கிறோம். அப்போது அவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ஒரு சந்தோஷமான காரியம் இது. என் அன்பு தேவப்பிள்ளை, தேவ சமூகத்துக்குள்ளாக அவ்வளோ சந்தோஷம். அவரே ஓலோ ஆட்டோ பிடிச்சி, நீ வீட்டுக்கு போ, கொஞ்ச நாள் அமைதியாயிரு, இது எல்லாம் சரியாயிடும், நான் என்ன பண்ணலாம், வாழ்க்கை வாழலாம் என்று சொல்லி. இன்றைக்கு உன் வாழ்க்கையில் கூட அப்படி யாராவது உன்னை தள்ளி வைத்திருந்தா, அல்லது உன் சொந்த புருஷன் உன்னை தள்ளி வைத்திருந்தா, பயப்படாத, தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன், உன் புருஷன் தேடி வருவார். அவர் நல்ல மனுஷன்தான். இப்படிப்பட்ட பிரிவினைகளை உண்டாக்குறது பிசாசுடைய வேலை. அந்த சகோதரன் நல்ல சகோதரன் தான், அந்த சகோதரி நல்ல சகோதரி தான். உங்கள் வாழ்க்கையில் என் அன்பு தேவப்பிள்ளை, இப்படிப்பட்ட பிரிவினைகளை கொண்டு வருகிற பிசாசுடைய தந்திரமான காரியங்கள் இது. இதை நீங்கள் எதிர்த்து நிற்கும்போது இதை எல்லாவற்றையும் கர்த்தர் உடைப்பார். இப்படி தான் என் ஊழியத்தில் பிசாசுடைய தந்திரங்களை எதிர்த்து நின்று போராடி ஜெபித்து விடுதலை வாங்கி கொடுக்கும்படியாக கர்த்தரை என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு யாரெல்லாம் தள்ளினாங்களோ அவங்களுக்கு முன்னாடி உன்னை அழகாய், பத்திரமாய், அந்த 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 மூளைக்கு தலைக்கல்ல வைத்து உன் மேலே மாளிகையாய் கட்டி எழுப்பும்படியாக கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். நீ தான் அந்த மாளிகை. அல்லேலூயா. நீதான் அந்த 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 தலைக்கல், நீதான் அந்த மாளிகை. உன் வாழ்க்கை மாளிகையாக இருக்கும், அற்புதமாக ஆச்சரியமாக இருக்கும். பயப்படாதே. ஜெபிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலையும் கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. என் அன்பு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் தள்ளப்பட்டு இருக்கிறாங்களோ, யார் தள்ளப்பட்டாங்களோ எனக்கு தெரியாது அப்பா, ஆனால் உங்களுக்கு தெரியும். யாரெல்லாம் தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்களோ ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆண்டவரை தாய் தகப்பனால் பிள்ளைகளால் தகப்பன், ஆண்டவரை மனைவினால், ஆண்டவரை கணவனினால், ஆண்டவரை மனைவி, ஆண்டவரே நண்பர்கள் ஆண்டவரை தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஒரு மனதின் ஆவியை கர்த்தர் கட்டளையிட்டு
பிரிவினின் ஆவியை கர்த்தர் உடைத்து எறியும்படியா ஜெபிக்கிறேன். உடைக்கிறேனப்பா எல்லா சத்துடைய போராட்டங்கள் கர்த்தர் கிரியை செய்வீராக, அற்புதத்தை செய்யும். இந்த நாளிலும் பிறந்தநாள் திருமணம் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கு நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் பிதா குமார் பரிசுத்த ஆவி நாமத்தில் நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். உடைய ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கட்டும். பெரிய காரியத்தை செய்யுங்க எசப்பா. ஒவ்வொரு ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறேன், சபைகளுக்காக ஜெபிக்கிறேன், சபை மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே விசேஷமாக நாளை மறுநாள் நடக்க போகிற திருவண்ணாமலை பகுதியில் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த ஆண்டவரை சுகமளிக்கும் கூட்டத்துக்காக ஜெபிக்கிறேன். அடியனை எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே. மறுநாள் வருகிற ஆண்டவரே சாயங்காலத்தில் வருகிற ஊழியக்காரரை எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே. காலையில் நடக்கிற உபவாச கூடுகையில் அடியனை எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். தடைகளை ஆவற்றை உட்டையும் அற்புதத்தை ஏசுன்றத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணம் ஜெபிக்கிறேன் சொன்ன நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.